ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஈவினிங் டிஃபன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் சோயா, 1 ஸ்பூன் வினிகர், தேவைக்கேற்ப 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அது கூடவே வெள்ளை எள்ளு, வறுத்த எள்ளுங்க, அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப்பு கோதுமை மாவு, அது பார்த்தீங்கன்னா 250 கிராம், கொஞ்சம் தண்ணி விட்டு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு கெட்டி பதமாக எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டு இதிலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நாம் சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு திரட்டி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு திரட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ அதை கத்தியால் விட்டு சின்ன சின்ன பீசஸாக நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்து காட்டுற மாதிரி இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போ பாருங்கள், ஸ்டவ்வில் தண்ணி நல்லா கொதித்து வந்திருக்கு கடாயில். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற இந்த சப்பாத்தி மாவு பீசஸை அதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுருங்க. இப்போ அதுவே தானாக எலும்பி வந்துடுங்க. அந்த ஸ்டேஜில் எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 2 கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. ஒரு குடமிளகாய், அதுவும் தூளாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற இந்த சாஸ் மசாலா அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கிற இந்த சப்பாத்தி மாவு பீசஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இந்த கோதுமை நூடுல்ஸோட இந்த மசாலா நல்லா கலந்து வரணும். அந்தளவுக்கு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பரான ஒரு ஈவினிங் டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அவ்வளோதான், பசியோடு வரும் பசங்களுக்கு இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம மகி கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.